வீட்டிலே சோறு சூடாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுவீர்கள், சோறு நன்றாக இருந்தால் உங்கள் அப்பாக்கள் சாப்பிடுவார்கள், சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவார். நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன். ஒரு மாதத்திற்கு 2 நாடுகளில் உரையாற்றுவதற்காக பயணிப்பவன். நான் பார்த்தது என்ன தெரியுமா? உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. வெளியிலே போய்விட்டு பிள்ளை மழையிலே நனைந்து வந்தால் அப்பா கொடை எடுத்துட்டு போயிடக்கூடாதான்னு சொல்லுவார். அண்ணன் ஓரமா ஒதுங்கி நின்றுட்டு வரக்கூடாதா மழை விட்டோன்னு. தாய் என்ன செய்வாள்? தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி, இந்த பாழாய்ப்போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும், மழையையே திட்டுவாள். பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல, பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பிலே சுரப்பதைப் போல, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான். அம்மாட்ட போய் கேள்வி போனோன்னு வீட்டுக்கு, அம்மா உனக்கு என்னம்மா வேணும்னு. எனக்கா? நீ நல்லா படிச்சு பெரிய ஆளானா போதுண்டா கண்ணா, அதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் என்று ஒற்றை வார்த்தையிலே முடித்துக் கொள்வேன்.